தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ஏஜென்ட் அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படம் ஓடிடில ரிலீஸ் ஆகாம இருந்தது ரொம்ப நாளா. சமீபத்துல சோனி லைவ் ஓடிடில தமிழ் டப்பிங்கோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா மம்முட்டி, அகில் மற்றும் பல நட்சத்திர பட்டாளர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு ரா ஏஜென்ட்டுடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீம்ல கொண்டு போன கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மம்முட்டி ஒரு ரா ஏஜென்ட்டுடைய ஹெட்டா இருக்காரு. அதே ரா ஏஜென்ட்ல ஒரு எக்ஸ் எம்ப்ளாயியா வேலை பார்த்த நபர் தான் பாத்தீங்கன்னா வில்லனா இருக்காரு. இந்த வில்லனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிண்டிகேட்டை உருவாக்கி உலகத்துக்கே பல அச்சுறுத்தலான விஷயங்களை பண்ணக்கூடிய காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மிஷன் பண்றாங்க. அந்த மிஷனை சீக்ரெட் ஏஜென்ட் மூலமா தடுத்து நிறுத்த பிளான் பண்றாங்க. ஸோ அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் பாத்தீங்கன்னா அகில். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரா ஏஜென்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணியிருப்பாரு. பட் இவரை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. இதனால ஒரு சில விஷயங்கள் அவர் கடுப்பா இருப்பாரு. அண்ட் இறுதியா யாருக்கு விசுவாசமா அந்த அகில் வேலை பார்க்கிறாரு அண்ட் டூர்ஸ் அந்த மிஷனை தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா, இப்படி பரபரப்பான சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த ஏஜென்ட். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்தினுடைய கதையை நான் உங்களுக்கு சொல்லும் போதே பல தமிழ் படங்களுடைய பேர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். உதாரணத்துக்கு பழைய காக்கிச்சட்டை, பாண்டியன், போக்கிரி, இந்த மாதிரியான படங்கள் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ஆனா இந்த படங்கள்ல இருந்து இந்த ஏஜென்ட் படம் ஏதாவது புதுமையான விஷயம் மாறுபட்டு இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கையாண்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இல்லைங்க. அதே பழைய கதையை தான் கையாண்டிருக்காங்க. அதே போல இந்த படத்தினுடைய நாயகன் அகிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான ரா ஏஜென்டா அந்த படத்துக்கு கிட்ட இருக்காரு. அவருடைய கதாபாத்திரம் கடை கச்சிதமா பொருந்திருக்கு. ஸோ ஒரு ரா ஏஜென்டாவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ரா ஏஜென்ட்டுடைய நெட்டா ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு பழைய படங்கள் ஒரு சில காட்சிகளை இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா குந்தி பொண்ணு ஒரு சீன்ஸ் அப்படியே இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் அந்த காட்சியை ரீயூஸ் பண்ணிருக்காங்க. அதே போல இந்த படத்தினுடைய வில்லன், அதாவது ரொம்ப டம்மியா அவங்களுடைய கதாபாத்திரத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான அண்டர் கவர் ஏஜென்ட், ஒரு அண்டர் கவர் காப் அப்படின்னாலே பழைய படங்கள்லயே வில்லன் ஈஸியா அவரை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா வில்லன் இவர் ராஜன் கிட்ட ஏமாற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டம்மியான கதாபாத்திரமா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய சுவாரஸ்யமே இல்லாம இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்தினுடைய மியூசிக் பொறுத்த வரைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மியூசிக் பண்ணிருக்காரு. பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் பக்கவா இருக்கு. பட் சாங் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. மொத்தத்துல ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஒரு இன்னும் கூட ஒரு புதிய ஸ்கிரீன் பிளே, ஒரு புதுமையான ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல அப்ளை பண்ணிருக்கலாம். இன்னும் பெட்டரா திரைக்கதையை கையாண்டிருக்கலாம். அப்படி கையாண்டிருந்தாங்க அப்படின்னா அந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம் ஓடிடில இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு எப்படி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.75. அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.